அவ்வளோ தூரத்துக்கு இப்போ பண்ணுறதுலாம் அந்த படம் வேஸ்ட். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இது பண்ணி பிரம்மாண்டம் பண்ணி பண்ணுற அளவில் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கூட நல்லா இருக்கு. வேஸ்ட். ஒரு சீவில் நல்லா கார்த்தி படம் இது மாதிரி எந்த படமும் இல்லை. எம்ஜிஆர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் சொன்னதோட இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு தோணல. கார்த்தி வந்து எம்ஜிஆர் இருக்குங்களா? ஆமாம். சரிங்களா, அதோட எனக்கு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும்னா பாவத்தியார் நல்லா தான் இருக்குது, வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க படத்தில்? நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யாரும் சும்மா வந்து கதை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அவரோட விஷயங்கள் அவரோட அதான் சொல்கிறேன், கார்த்தியை பார்க்க தெரியல, எம்ஜிஆரை மட்டும் தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்க்க தெரியுது. அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதுதான் சொல்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு மேட்ச் கரெக்டாக இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். படம் எங்கேயும் லேக் ஆகல, ஆனால் வந்து மைல்டாக ஒரு ஸ்லோ மோஷனில் போன மாதிரி. ஸோ ஓல்டு ஃபிலிமில் ரெட்ரோ பீப்புளுக்கு இல்லை நடிச்ச ஆக்டர்ஸ் கார்த்தி சித்தி சித்தி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு குரூப் வரும், அதுவும் அவங்க குரூப்பையுமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சித்திராஜும் வந்துட்டு அவர் கிளீனஸ் இந்த இன்னைக்கு உள்ள புதுப்படம் மாதிரியே இல்லை. எம்ஜிஆருடைய பழைய படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு யாருக்குமே படம் பிடிக்கல. தூக்கம் தான் வருது. போருங்க படம் வேஸ்ட். இவ்வளோ தூரத்துக்கு இப்போ பண்ணுறதுலாம் அந்த படம் வேஸ்ட். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இது பண்ணி பிரம்மாண்டம் பண்ணி பண்ணுற அளவில் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கூட நல்லா இருக்கு. வேஸ்ட். ஒரு சீவில் நல்லா கார்த்தி படம் இது மாதிரி எந்த படமும் இல்லை. நலனோட படம் இருக்குமே. இல்லை அவர் படம்லாம் எல்லா படமே நல்லா தான் இருக்கும். சூது படம், ஜிகர்தண்டா அதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த படத்தில் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரில. இது வந்து என்னை பொறுத்தவரை புரியல. அவ்வளோ இல்லை, அது வேற இது வேற. அவரையும் இவரையும் ஒன்று சேர்க்க முடியாது இல்லையா? அந்த கலாச்சாரம் வேற, இந்த கலாச்சாரம் வேற. இன்றைக்குள்ள காலத்துக்கு இது வந்து வேஸ்ட். ஓகேவா தான் இருக்கு. ரொம்ப அப்படி இன்னொரு வாட்டிலாம் பார்க்குற மாதிரி ஓகே ஓகேவா. அப்படிலாம் இல்லை, எம்ஜிஆருக்காக பார்க்கலான்னு எம்ஜிஆருக்காக பார்க்கலான்னு. எம்ஜிஆர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் சொன்னதோட இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு தோணல. கார்த்தி வந்து எம்ஜிஆர் இருக்காரா? ஆமாம். ஆனந்த் கேரக்டர்லாம் எப்படி வந்திருக்கு? கேரக்டர் வெறும் இது மாதிரி தான் இருக்குது. அவருடைய ஆக்டிங்லாம் அதில் ஒன்றுமே இல்லைங்களே. படம் எப்படி பிடிச்சிருக்கு? பார்க்கலாங்க, ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் படம் ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ப்ரோ இருக்குது ஆக்சுவலி. பிடிச்சிருந்தா உங்களுக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நீங்கள் பராசக்தி பார்க்குறது பார்த்துருந்தீங்கன்னா, அதோட எனக்கு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும்னா பாவத்தியார் நல்லா தான் இருக்குது, வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க படத்தில்? நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யாரும் சும்மா வந்து கதை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் வந்து ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்துட்டு போங்க. எம்ஜிஆர் பற்றின விஷயங்கள் அது பாட்டிருக்காங்களா? நிறைய இருக்குது ப்ரோ, படத்தில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். டைரக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சூதுகவும் அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் இந்த படத்தில் கிடையாது. கமர்ஷியலாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல கதையை வேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கதை நல்ல கதை நினைக்கிறீங்களா? கதை நல்ல கதை தான். ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் நம்ம லெஜண்ட் ஆஃப் ஜாரோ, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி காமிக் கான்செப்ட் தான் இது பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரை வச்சு ஆல்ரெடி எம்ஜிஆர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இல்லை, அவரை வச்சு இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் இந்த படம் இன்னும் பெஸ்ட்டாக வந்திருக்கும். அதுதான் டிசப்பாயின்மெண்ட். இல்லை, ஆமாம். இல்லை, அவரோட கேமியோ, அவரோட விஷயங்கள் அவரோட அதான் சொல்கிறேன், கார்த்தியை பார்க்க தெரியல, எம்ஜிஆரை மட்டும் தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்க்க தெரியுது. அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதுதான் சொல்கிறேன், அதை வந்து அவரோட கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தது படத்தில். ஆனால் அது செட் ஆகலைன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒன்ஸ் வாட்சபிள். நல்லா இருந்துச்சு. ஓகே. என்ன சொல்ல வராங்க படத்தில்? என்ன சொல்லாரோ எனக்கே தெரியல. ஸோ படம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் 2, இந்தியன் 3 அந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லது நடக்கணுன்றதான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதான் ஒன் டைம் வாட்சபிள், ஒரு வாட்டி பார்க்கலாம். கார்த்தி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இது புது பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஸோ ஹீரோயின் ஓகே, அது கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு மேட்ச் கரெக்டாக இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். படம் எங்கேயும் லேக் ஆகல, ஆனால் வந்து மைல்டாக ஒரு ஸ்லோ மோஷனில் போன மாதிரி. ஸோ ஓல்டு ஃபிலிமில் ரெட்ரோ பீப்புளுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு, கனெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே, ஒன் டைம் வாட்ச். பராசக்தி பார்த்துட்டு இதுதான் பொங்கல் வின்னர். ஏன்னா ஜனநாயகன் வரும்னு நினச்சோம். ஆனால்
பராசக்தி தான் வந்து நல்ல சரி இதெல்லாம் பொங்கல் வின் தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வாவாத்தியார் வந்துட்டு இது காம்படிட்டர் சீன்லாம் வந்திருக்கு. அண்டு இதில் நடிச்ச ஆக்டர்ஸ் கார்த்தி கிருத்திஷெட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு குரூப் வரும், அவங்க குரூப்பையுமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜும் வந்துட்டு அவர் வில்லியனஸ் நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு. இருந்துச்சா? படம் எங்கேஜி தான் இருந்தது. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு இல்லை பக்காவாக அமைஞ்சிருக்கு, புதுசாக இருந்தது. மியூசிக்கும் வந்துட்டு சந்தோஷ் நாராயண் நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி அப்பப்போ எம்ஜிஆர் சாங்ஸு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க சில சீக்வன்சஸ்க்கு. அண்டு அது வந்துட்டு கரெக்டாக அமைஞ்சிருக்கு படத்துக்கு. என்ன சொல்ல வராங்க படத்துல? என்ன என்ன அதை ஒரு சொல்ல தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்கு.